அமுதற்ற உலகு அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் மே மாதம் 12ஆம் தேதி மற்றும் ஒரு வியாழக்கிழமை இரவு பொழுது டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 20 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. வெப்பம் நிறைந்த நாட்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். இன்றைய நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் இடம்பெறப் போகின்றன? முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே அனைவரும் அறிந்த விடயம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஒன்டாரியோ மாகாண சபை தேர்தல் இடம்பெறவிருக்கிறது. இதற்கான தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 4 பிரதான கட்சிகளின் தலைவர்கள் எல்லா திசைகளிலும் சென்று தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான சில விடயங்களை பார்க்க போன்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வளம், இன்றைய கனேடிய வளம் பகுதியிலே கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் லாட்வியன் நாட்டின் பிரதமரை ஒட்டோவாவிலே சந்தித்து உரையாடியிருந்தார். ஆகவே அது குறித்து பார்க்க போகின்றோம். இவை தவிர பலமையான நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விடயங்கள் நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலனி, கனேடிய செய்திகளோடு துஷந்தி குணரட்னம் இணைந்து கொள்ளவிருக்கின்றார். குட் ஈவினிங் கனடா விரைவில் 2வது வருடத்தை நிறைவு செய்ய இருக்கிறது. ஜூலை மாதம் 1ஆம் தேதி கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி எமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. வார நாட்களில் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை டொரண்டோ நேரம் செய்திகள், தகவல்கள், குறிப்பாக கனேடிய செய்திகள், தகவல்களை வழங்கி வருகின்றோம். இந்த வகையில் 2வது வருட நிறைவு வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2வது வருடத்தை நிறைவு செய்கிறது. தொடர்ச்சியாக எங்களுக்கு நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை வழங்கி வருகின்ற நேயர்கள், நிகழ்ச்சியை பார்த்து மற்றவர்களோடு பகிர்ந்து வருகின்ற நேயர்கள், அதோடு பிரதானமாக இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்ற விளம்பரதாரர்கள் அனைவருக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் செல்வதற்கு முன்பு இன்று மே மாதம் 12ஆம் தேதி ஒன்டாரியோ மாகாணத்தை பொறுத்தவரையில் இன்று தொடக்கம் தமிழின படுகொலை கல்வி வாரம் ஆரம்பமாகிறது. இன்று முதல் 18ஆம் தேதி வரை தமிழ் இன படுகொலை வாரமாக ஒன்டாரியோ மாகாணத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் தெரிந்த விடயம். கடந்த வருடம் இதற்கான சட்டமூலம் கொண்டுவரப்பட்டு அதே நேரத்தில் மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்காப்ரோ ரூச் பார்க் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் இந்த சட்டமூலத்தை முன்மொழிந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தமிழின படுகொலை கல்வி வாரம், இலங்கை தீவில் தமிழர்கள் எதிர்கொண்ட இனப்படுகொலையின் நீடித்த படிப்பினைகளை அது குறித்து சிந்திப்பதற்கும் ஏனையவர்களுக்கு அது பற்றி தெரியப்படுத்துவதற்குமாக இந்த கல்வி வாரம் ஒரு வாய்ப்பாக, மற்றவர்களுக்கு இந்த விடயத்தை பற்றி பேசுவதற்கு, சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக இது கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்டது என்பது அறிந்த விடயம். ஆகவே இன்று மே மாதம் 12ஆம் தேதி தொடக்கம் 18ஆம் தேதி வரை இது ஒன்டாரியோ மாகாணத்திலே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே இன்று 3 பிரதான கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்க போகின்றோம். அதிலே குறிப்பாக பிசி கட்சியின் தலைவர் டாக்ஃபோர்ட் அவர்கள் இன்று பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது அவருடைய 3 முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தன. ஆரம்பத்திலிருந்தே வைத்தியசாலைகளை புதிதாக உருவாக்குவது அல்லது ஏற்கனவே இருக்கிற வைத்தியசாலைகளை புனர்நிர்மாணம் செய்வது, அதே நேரத்தில் போக்குவரத்துக்கு தேவையான சாலைகளை அமைத்து கொள்வது என்பது குறித்து பல விடயங்கள் சொல்லப்பட்டன. அந்த வகையில் இன்று இந்த ஹைவே 7 என்று சொல்லப்படுகின்ற வீதி ஒரு நீண்ட வீதியாக இருக்கிறது. அந்த வகையில் பல இடங்களில் இது இன்னும் 2 லேன்ஸோடைய போக்குவரத்துக்கு பயன்பாட்டில் இருந்து வருகிறது, அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் இதனுடைய அடுத்த விரிவாக்கம் என்ன, அவர்களுடைய கட்சி வருகின்ற பொழுது என்னென்ன செய்ய போகின்றார்கள் என்பது குறித்து இன்றைய பிரச்சாரத்தில் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஆகவே முதலில் டாப் ஆஃப் தி அவரில் பிசி கட்சியின் தலைவர் டாக்ஃபோர்ட் அவர்கள் கூறிய விடயங்களை பார்க்கலாம். That means rebuilding Ontario's economy with better jobs and bigger paychecks. It means keeping costs down for Ontario families and putting more money back into your pocket. It means working for workers as we get more people into the skilled trades. It means keeping our province and our economy open today and in the future. And it means saying yes to building highways and key infrastructure. And today I'm proud to stand here to announce that we're saying yes to building Highway 7. A highway that is desperately needed, a highway that will reduce gridlock, to get drivers out of their cars and home faster to spend more time with their families. We're saying yes. Yes to a 4-lane freeway between Kitchener and Guelph. Yes to 2 new bridges over Grand River. My friends, we're saying yes to building Highway 7, to connecting Highway 7 to Conestoga Parkway. Because local families and workers have heard no for far too long. To my friends here in Kitchener, Waterloo and Guelph, let me remind you that the Liberals first promised to build Highway 7 back in 2007, a year before the first iPhone went on sale in Canada. But the Liberals delayed Highway 7 again and again and again. They delayed it in 2011, in 2013, 2014, and again in 2017. And nobody did more to block Highway 7 than Kathleen Wynne's hand-picked transportation minister, Stephen Del Duca. He was demanding more talk and consultation in 2017, 10 years after the first environmental assessment was done. But that's not all. Even as they delayed the project for 15 years, the Del Duca Wynne Liberals considered tolling Highway 7. They just can't be trusted to keep tolls off our roads and highways. Friends, everything you need to know about the Del Duca Wynne Liberals can be summed up with one stat. The list of highways they want to cancel is longer than the list of highways they want to build. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 10 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 20 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். டாப் ஆஃப் யுவர் பகுதியில் முதலில் பிசி கட்சியின் தலைவர் டாக்ஃபோர்ட் அவர்கள் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது குறிப்பிட்ட விடயங்கள் பற்றி பார்த்திருப்பீர்கள். ஆகவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த 3 விடயங்களில்
ஒரு விடயம் இந்த போக்குவரத்து சாலைகளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது, புதிதாக சாலைகளை உருவாக்குவது. அந்த வகையில் ஹைவே 7 பொறுத்தவரையில் எப்படியான விடயங்களை செய்ய போகின்றார் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 2 கட்சிகள் NDP மற்றும் லிபரல். முதலில் நாங்கள் NDP பார்த்தோமாக இருவருமே ஒரே விடயத்தை தான் சொல்லியிருந்தார்கள். இந்த மென்டல் ஹெல்த், அதாவது கூடுதலாக பேண்டமிக் இந்த நோய் தொற்று காலத்துக்கு முன்னதாக இருந்தாலும் சரி, நோய் தொற்று காலத்திலேயாக இருந்தாலும் சரி, பலரும் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார்கள். குறிப்பாக பெற்றோர் பிள்ளைகளை பார்க்க முடியாத சூழ்நிலை, வலிமையாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு சூழல் இந்த கடந்த 2 வருடம் காலம். ஆகவே அந்த வகையில் இப்படியான மன உளைச்சலுக்கு ஆளானவர்கள், மனநிலையில் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு எப்படியான உதவிகளை மேற்கொள்ளலாம், அதற்கு தங்களுடைய கட்சி தெரிவு செய்யப்பட்டிருந்தால் எப்படியான விடயங்களை செய்ய முடியும் என்பது குறித்து 2 கட்சிகளையும் சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் முதலில் NDP கட்சியின் தலைவர் ஆண்ட்ரியா ஹோல்பர்ட் அவர்கள் இன்று பாரிஸ் இடத்திலே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அவர் கூறிய விடயங்களை அடுத்து பார்க்க போகின்றோம். Folks right now can pay up to $200 for one session of mental health therapy. That's a huge barrier to access. So we can fix this together. We can bring mental health into our public healthcare system, making sure people can pay for services with their OHIP card and not their credit card. We can boost up access to mental health care by expanding the number of people that are providing services, and most importantly, we can make sure that people like Brandon and people like Maya and like Paul's son are able to access the services where they need it, when they need it, as part of a public system. So we've been thinking about mental health for a long time as the NDP, and we're thrilled to be able to be here to say to folks, there's hope. There's hope that you can get the mental health services you need when you need it without having to pay for it, because it should be treated exactly like physical health. And so our plan does exactly that. Together, let's make it happen. Let's have a mental health care system that meets people's needs, that doesn't leave kids waiting 18 months or more for service. Our plan includes a 30-day guarantee that young people will have service within 30 days maximum if they're struggling with their mental health, and that those services are available to all communities around this province. We're excited about this, and I want to say to all of you, thank you so much for sharing your stories. Thank you, Harvey Bischoff, our candidate for Brant, for being here with me to have this important conversation. There's a lot at stake in this election. What I want to say to Ontarians is, together we can fix this. Instead of a premier that works for his buddies, it's time for a premier that works for you. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். NKS drapery and blinds. உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். NKS drapery and blinds. தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS drapery and blinds. அலையுங்கள். கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 14 நிமிடம். என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். டாப் ஆஃப் தி பகுதியில் இரண்டாவதாக நாங்கள் NDP கட்சியின் தலைவர் ஆண்ட்ரியா ஹோல்பர்ட் அவர்கள் இன்று பாரிஸ் என்ற இடத்திலே தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்ட விடயங்களை பார்த்தோம். கோவிட்டுக்கு முன்னதாக இருந்தாலும் சரி, கோவிட்டின் பின்னராகவும் சரி, இப்பொழுதும் சரி, பலர் இந்த மென்டல் ஹெல்த் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த வகையில் தங்களுடைய கட்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி மாகாண சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இதற்கு
உங்களுடைய சொந்த பணத்தை செலவு செய்வதிலும் பார்ப்பர் ஓஹிப் மூலமாக இதற்கு ஒரு தொகை வழங்கப்படும் என்பதை குறிப்பிட்டிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது லிபரல் கட்சியின் தலைவர் ஸ்டீஃபன் டெல் டூகா அவர்கள் இன்று பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இவர் கூட மென்டல் ஹெல்த் தொடர்பான சில விவரங்களை சொல்லியிருந்தார். தங்களுடைய கட்சி எப்படியான விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றன, தாங்கள் தெரிவு செய்யப்பட்டால் என்னென்ன விடயங்களை மக்களுக்கு செய்ய போகின்றார்கள் என்பது குறித்து. ஆகவே அது குறித்து பார்க்கலாம். And frankly, just a couple of days ago, when I had the chance to stand on a stage in North Bay for the Northern Leaders debate, I listened really closely, as I'm sure many did. I listened very closely to Doug Ford talking, going through his lines. And I was struck by a couple of really important things that I think tie back to our announcement here this morning. And by the way, let me also just say to Janet and to the entire team here at Strides, but first of all, thank you so much for welcoming us here this morning. But yes, absolutely. But more importantly than the gratitude that we have because we are here with you today, let me also just say on behalf of the Ontario Liberal Party and on behalf of Ontarians, how grateful we are to you, Janet, and your entire team for the extraordinary work that you do day in and day out, dealing with some of the most difficult and challenging circumstances that individual Ontarians and their families are facing. So thank you for being on the front lines and for being incredible advocates and supports for the community all the way through. Thank you, Janet. And so as I was saying just a second ago, I listened closely to Doug Ford talk. I've watched him and his team as they've gone through this campaign so far. And it struck me that it seems like they don't think the last 4 years happened, in particular the past 2 years with COVID-19. People in this province have gone through so much, still are going through so much. Lives that have been tragically lost, we know this. Thousands of Ontarians who lost their lives to this virus. Incredible isolation and separation from our family and our friends. Small business owners who literally have gone through a very tough period of time. Some of them just clinging to keep their businesses open. Many who've lost their livelihoods, their dreams altogether. And we know from the sense of isolation, again, to being separated from family and friends, to loss of life tragically, to job loss and so much else, that mental health challenges, which were already in a really tough spot prior to the pandemic arriving, have only gotten dramatically worse. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 19 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். வெளியிலே வெப்பநிலை 20 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. ஆகவே டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் 3 பிரதான கட்சிகளின் தலைவர்கள் இன்றைய தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்ட விடயங்கள், அதிலே குறிப்பாக நிறைவாக லிபரல் கட்சியின் தலைவர் ஸ்டீஃபன் டெல் டூகா அவர்கள் சொன்ன விடயங்கள். கடந்த 2 வருடங்களாக
மக்கள் எப்படியான பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த ஆட்சியிலிருந்து தாங்கள் வருகின்ற பொழுது எப்படியான மாற்றங்களை செய்ய வேண்டும், எதை எதிர்பார்க்கின்றார்கள் மக்கள் என்பது பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் கனேடிய வலம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னதாக தற்பொழுது பிளே ஆஃப் ஹாக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமாக இருந்தால் டொரண்டோ மேப்பிள் லீஃப் அணிக்கும் தாம்பா பே லைட்னிங் இந்த அணிக்கும் இடையிலான 6வது போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலே சற்று முன்னர் வரை லைட்னிங் அணியினர் 2-0 என்ற விதத்தில் முன்னிலையில் இருந்தார்கள். இப்பொழுது டொரண்டோ மேப்பிள் லீஃப்ஸ் அணியினர் 3 கோல்களை போட்டிருக்கின்றார்கள். ஆகவே அதாவது 3-2 என்ற விதத்திலே தற்பொழுது போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே 6வது போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்க்கலாம் முடிவு எவ்வாறு இருக்கப் போகிறது என்று. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலம் பகுதியில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் லாட்வியன் பிரதமர் கிரிஜானிஸ் கரின்ஸ் அவர்களை ஒட்டோவாவிலே பார்லிமென்ட் ஹில்லிலே சந்தித்திருந்தார். மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை கனடாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் லாட்வியா பிரதமர். பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன என்று இருவரும். குறிப்பாக இந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்ச்சியாக கனடா எப்படியான இராணுவ உதவிகளை வழங்கப் போகிறது, அதே நேரத்தில் இன்னும் ரஷ்யாவுக்கு எதிரான தடைகள் என்னென்ன வரப்போகின்றன, இது குறித்து இரு தரப்பிலுமே பேச்சுக்கள் பேசப்பட்டிருந்தன. அதன் பின்னர் பத்திரிகையாளர்களை இருவரும் சந்தித்து சில விடயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வகையில் இன்றைய கனேடிய வலத்தில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் லாட்வியன் பிரதமர் கிரிஜானிஸ் கரின்ஸ் அவர்களும் பேசிக்கொண்ட விடயங்களின் சில பகுதிகளை இப்பொழுது பார்க்கலாம். A real pleasure to welcome the Prime Minister of Latvia, Krišjānis. Good to see you again. We saw you just last March. It was an opportunity to really deepen the cooperation and friendship that we have over a long while. We're also responding to some of the current challenges in the region and around the world. Obviously, an opportunity to talk about Ukraine, talk about how we continue to stand against Russian misinformation, disinformation and aggression, opportunities for us to continue to deepen the great friendship and cooperation we have between our two countries. Toujours un grand plaisir de m'asseoir avec le Premier ministre de Lettonie, de l'accueillir ici à Ottawa pour parler de notre amitié, de la coopération militaire, avec notre présence avec l'OTAN en Lettonie, mais aussi évidemment parler de la situation en Ukraine et tout ce qui nous préoccupe sur le scène mondiale. Real pleasure to see you. Thank you very much, Justin. It's a great pleasure to meet you here in Ottawa, in Canada. We met in Riga some months ago. It was still the winter now. It seems to be a very hot summer. But in our country and in Europe as a whole, your leadership role is greatly appreciated. Canada's role in strengthening NATO, specifically strengthening the enhanced forward presence in Latvia, but that in turn strengthens the entire eastern flank. So your commitment is highly appreciated. We share the same values: freedom, democracy, rule of law. We live in a tough world. Not all countries share that, and it's very important that like-minded democracies stay together and are not afraid to be strong. And once again, thank you for your leadership role in this. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், 416-970-5050,
www.shayalpc.com. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 26 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 20 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். கனடிய வளம் பகுதியில் லாட்வியா பிரதமர் மற்றும் கனடிய பிரதமர் இருவரும் சந்தித்து பேசிக்கொண்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே 2-3 மார்ச் மாதம் என்று நினைக்கிறேன் கனடிய பிரதமர் லாட்வியா சென்று அங்கே வந்த பின்னர் இப்பொழுது சில மாதங்களின் பின்னர் லாட்விய பிரதமர் இங்கே வந்திருக்கிறார். ஆகவே முக்கியமாக பேசப்பட்ட விடயங்கள் குறிப்பாக இந்த யுக்ரைன் ரஷ்யா இரு நாடுகளுக்கும் இடையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போருக்கு லாட்வியாவை பொறுத்தவரையிலும் கனடாவை பொறுத்தவரையிலும் எப்படியான விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது குறித்து பேசியிருந்தார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து கடந்த செவ்வாய்க்கிழமை அனைவருமே தெரிந்த விடயம் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் ஒன்டாரியோ மாகாணத்திலே ஜூன் மாதம் 2ஆம் தேதி தேர்தல் இடம்பெறவிருக்கிறது. ஆகவே இதற்கான பிரச்சாரம் கட்சிகளை பொறுத்தவரையில் தீவிரமாக பல இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒன்டாரியோ மாகாண தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட NDP தலைவர் ஜாக்மிட் சிங் அவர்கள் ஒரு துன்புறுத்தல் தொடர்பான சம்பவம் ஒன்றில் அவர் சிக்கிக் கொண்டிருந்தார். இது குறித்து பல ஊடகங்களில் பேசப்பட்டன. காவல்துறை விசாரணை ஆரம்பித்தது. அந்த பிரச்சாரத்தில் இருந்து ஜாக்மிட் சிங் அவர்கள் வெளியேறும்போது அதை முடித்துக்கொண்டு வெளியேறுகின்ற பொழுது புண்படும் வார்த்தைகளால் துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பீட்டர்ப்ரோ கவார்த்தா தொகுதியில் ஒன்டாரியோ NDP வேட்பாளர் ஜென் டேக்கு ஆதரவாக இந்த பிரச்சாரத்தில் அவர் கலந்து கொண்டு பேசிய பின்பு அவர் வெளியேறுகின்ற பொழுது இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இது குறித்து சிங் அவர்களிடம் கேட்டபோது இதை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் என சிங் கூறியிருக்கின்றார். அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு குறித்து கேள்விகள் எழும்புகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இதற்கான இந்த சம்பவத்தின் பின்னர் இப்பொழுதும் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது குறித்து சில காட்சிகள் அவர் கூறிய சில விடயங்களை நாங்கள் அடுத்து பார்க்க போகின்றோம். பார்க்கலாம். விளம்பரங்களை தொடர்ந்து நாங்கள் அந்த காட்சியை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Oui, just got a quick comment, un commentaire et puis je suis prêt pour vos questions. I was at the rally supporting the pro-choice and it was powerful to see a lot of young people there, people that were really expressing the importance of defending the right and also talking about the importance of access. And we've long said that access is a serious concern. And so we're going to continue to put pressure on the government to use the tools we have at the federal level to make sure provinces and territories are funding abortions and abortion services and continue to push forward with our proposal that we use the Pharmacare Act that we're moving ahead with and start with contraceptives and emergency birth control as a first step to making sure there's more access for women. That's something concrete. Donc, j'ai assisté à la manifestation pour les droits des femmes, pour le droit d'avoir un avortement, et parce que c'est important qu'on reste vigilant pour défendre ces droits. Et aussi, on va continuer de mettre la pression sur la question de l'accès, comment on peut utiliser les outils au niveau fédéral pour forcer et encourager les provinces et territoires de financer les services d'avortement. Et finalement, notre proposition de commencer la science médicaments avec les médicaments contraceptifs, c'est quelque chose qu'on va continuer de pousser parce que ça va donner plus d'accès aux femmes. Donc, on sait que le droit est important et l'accès aussi est tellement important. On va continuer de se battre pour défendre l'accès et le droit. Comment vous êtes senti, M. Singh, lorsque vous avez été pris d'assaut par ces gens à Peterborough? Donc, comme j'ai dit, c'était une expérience une des plus tenses, une des plus agressives dans ma vie politique, mais ce n'est pas quelque chose pour moi qui était surprenant. Toute ma vie, j'ai fait face de ces sortes d'intimidation, des insultes, des agressions comme ça. Donc,
personnellement, j'étais à l'aise parce que c'est normal, c'est quelque chose qui existe dans ma vie. கடினமாக உழைக்கும் மக்களுக்காக, ஆதரவை தேடும் முதியோருக்காக, நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போராடும் குடும்பங்களுக்காக. I'm ready to defeat Doug Ford, fix what's broken, and get to work for you. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். கடினமாக குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவில் நேரம் 9:30 NDP கட்சியின் தலைவர் ஜாக்மீத் சிங் அவர்கள் பீட்டர்ப்ரோ கவார்த்தா பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பின்பு அவர் வெளியேறுகின்ற பொழுது சில வார்த்தைகளால் அவர் துன்புறுத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே அதன் பின்னர் அவர் கூறிய விடயங்களை பார்த்திருப்பீர்கள். இதுவரை கண்டிராத கோபத்தை தான் அண்மை காலமாக எதிர்கொள்வதாக NDP தலைவர் சிங் அவர்கள் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று விகிதம். இலங்கையை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு உயர்வு 305 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் அதே நிலைதான் 60-50. பார்த்தீர்களானால் முன்னர் 300 வரை இலங்கை ரூபா வரை சென்று பின்னர் 240க்கு சென்றது சில நாட்களின் பின்னர் படிப்படியாக இப்பொழுது மீண்டும் 300, இப்பொழுது 305 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. ஏனைய நாடுகளில் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 12 வியாழக்கிழமை இலங்கை 305 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.77 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.63 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.12 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 12 வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தை அலங்கரிக்கின்றார் சரண்யா பத்மகாந்தன் அவர்கள். எமது தாயக நினைவுகளை மீட்கின்ற வகையில் காலத்தால் அழியாத ஒரு பாடல், எத்தனை முறை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகின்ற ஒரு பாடல். எமது நிகழ்ச்சியில் ஏற்கனவே ஒளிபரப்பாக இருந்தாலும் இந்த வாரத்தின் முக்கியத்துவத்தை குறித்து எமது தாயக நினைவுகளோடு அந்த பாடல் இதோ. புளியமரம் சங்கதிகள் சொல்லது, குலத்தங்கரை மருதமரம் குளிர் நிலவை தேடுது. சந்தீல புளியமரம் சங்கதிகள் சொல்லது, குலத்தங்கரை மருதமரம் குளிர் நிலவை தேடுது. நான் குடித்த இளநீர் தென்னை பரந்து என்னை அழைக்குது. நான் குடித்த இளநீர் தென்னை பரந்து என்னை அழைக்குது. வானு எந்த கரும்பனையும் பாயென்று கூவது. வானு எந்த
உள்ளத்தில் கலந்திருக்கு. பாலை மரக்கிளைகள் எல்லாம் மஞ்சள் பூசி காயுது. வயல் காட்டில் நாவல் மரம் காதல் ஜோடி தேடுது. பாலை மரக்கிளைகள் எல்லாம் மஞ்சள் பூசி காயுது. வயல் காட்டில் நாவல் மரம் காதல் ஜோடி தேடுது. ஆவரசம் பூவரசம் கொஞ்சி விளையாடுது. ஆவரசம் பூவரசம் கொஞ்சி விளையாடுது. செவ்வரத்தம் பூச்சிருத்து மண்ணின் கதை பாடுது. செவ்வரத்தம் பூச்சிருத்து மண்ணின் கதை பாடுது. மா வீரர்களை பாடுது. அந்த ஆலமரம் நெஞ்சில நெருந்திருக்கு. அந்த மாமரம் தான் உள்ளத்தில் கலந்திருக்கு. மற்றத்தில நின்ற வேப்பம் மரம் மனசிலதான் பூத்திருக்கு. கிணத்தடியில வாழை மரம் தலைமுறையாய் தவங்கிடக்கு. எங்கள் நாட்டில சொந்த ஊரில எல்லாமே உயிர்த்திருக்கு. அந்நிய நாட்டில அவன் வீட்டில எங்குதான் வாழ்விருக்கு. எங்குதான் வாழ்விருக்கு. எங்குதான் வாழ்விருக்கு. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:38. கலையரங்கம் நிகழ்ச்சியில் சரண்யா அவர்களின் பாடல் பார்த்து ரசித்திருந்தோம். உங்களுடைய கலைப்படைப்புகளும் இந்த நிகழ்ச்சியில் கலையரங்கம் பகுதியில் இடம்பெற விரும்பினால் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நாளை நிலவுகின்ற காலநிலை. ஏற்கனவே நான் சொன்னது போல டொரண்டோ, ஒன்டாரியோ, கியூபெக் இப்படி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் கூடுதலான பகுதிகளிலே கோடை காலத்தின் அந்த வெப்பத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. வெப்பநிலையில் உயர்வை காணக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் அல்பர்டா, வான்கூவர் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே வெப்பநிலையில் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அங்கே கிட்டத்தட்ட 13-14 பாகை செல்சியஸ் அளவிலேயே அந்த பகுதியில் சில இடங்களில் மழை கூட பெய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே நாளை எவ்வாறு காலநிலை இருக்கப் போகிறது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டவாவில் அதிகூடிய வெப்பநிலை 32 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி பிரகாசமாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 4 பாகை
செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியால்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய செய்திகள் தகவல்களை தொடர்ந்து நிறைவான பகுதிக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே அடுத்ததாக கனேடிய செய்திகள் இணைந்து கொள்ளவிருக்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். அதற்கு முன்பாக மீண்டும் பார்க்கலாம். தற்பொழுது பிளே ஆஃபுக்கான ஹாக்கி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டொரண்டோ மேப்பிள் லீஃப் மற்றும் டாம்பா பே லைட்னிங் ஆகிய அணிகளுக்கு இடையில் டொரண்டோ மேப்பிள் லீஃப் 3 கோல்களும் லைட்னிங் அணி 2 கோல்களோடு தற்பொழுது ஆட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து கனேடிய செய்திகள். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஆன்டாரியோ மாகாணத்தில் தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரம் இன்று முதல் ஆரம்பமாகிறது. இன்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை தமிழ் இனப்படுகொலை வாரமாக ஒன்டாரியோ மாகாணத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த வருடம் அதற்கான சட்ட மூலம் மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டது. ஸ்காபுரோ ரூஷ்பாக் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் இந்த சட்டமூலத்தை முன்மொழிந்திருந்தார். தமிழின படுகொலை கல்வி வாரம் இலங்கை தீவில் தமிழர்கள் எதிர்கொண்ட இனப்படுகொலையின் நீடித்த படிப்பினைகள் குறித்து சிந்திக்கவும் ஏனையவர்களுக்கு கற்பிக்கவும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. ஆன்டாரியோ மாகாண தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட NDP தலைவர் ஜக்மீத் சிங் எதிர்கொண்ட துன்புறுத்தல் தொடர்பாக காவல்துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது. பீட்டர்ப்ரோ கவாத்தா தொகுதியில் ஒன்டாரியோ NDP வேட்பாளர் ஜென் டேக்குக்கு ஆதரவாக இந்த வாரம் சிங் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த பிரச்சாரத்தில் இருந்து வெளியேறும் போது சிங் வார்த்தைகளால் துன்புறுத்தப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது. இந்த சம்பவம் குறித்து RCMP விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் என சிங் கூறிய போதிலும் அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை இது எழுப்புகிறது. இதுவரை கண்டிராத கோபத்தை தான் அண்மை காலமாக எதிர்கொள்வதாக NDP தலைவர் சிங் இன்று கூறினார். மத்திய வங்கி சுதந்திரமாக செயல்படுவதன் அவசியத்தை கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை வேட்பாளர் புரிந்து கொள்கிறாரா என கனேடிய பிரதமர் கேள்வி எழுப்பினார். தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கனேடிய மத்திய வங்கியின் ஆளுநரை பதவி நீக்கம் செய்வேன் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை வேட்பாளர் பியர் பாலிவே தெரிவித்திருந்தார். நேற்றிரவு எட்மண்டனில் நடைபெற்ற கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை வேட்பாளருக்கு இடையிலான முதலாவது அதிகாரப்பூர்வ தலைமைத்துவ விவாதத்தில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிலையில் கனேடிய பொருளாதார ஸ்திரத்தன்மை, சர்வதேச நற்பெயருக்கு மத்திய வங்கியின் சுதந்திரம் எவ்வளவு அவசியமானது என்பதை பொலிவே புரிந்து கொள்கிறாரா என ட்ரூடோ கேள்வி எழுப்பினார்.
கனேடிய மத்திய வங்கி உலகின் வலிமையான மிகவும் நிலையான புகழ்பெற்ற வங்கிகளில் ஒன்றாகும் எனவும் ட்ரூடோ சுட்டிக்காட்டினார். பாப்பரசர் பிரான்சிஸ் ஜூலை மாதத்தின் இறுதியில் கனடாவிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். நாளை இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வட்டிகான் வெளியிடவுள்ளது. இந்த விஜயத்தின் போது பாப்பரசர் எட்மண்டன், கியூபெக் சிட்டி, எக்வலிட் ஆகிய இடங்களுக்கு செல்லவுள்ளார். ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பத்தில் கனேடிய முதல் குடிகளுடனான சந்திப்பின் போது போப்பாண்டவர் கனடாவிற்கு வரும் திட்டத்தை முதலில் அறிவித்தார். இதன்போது கனடாவின் வதிவிட பாடசாலைகளில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை உறுப்பினர்களின் செயல்களுக்கு போப் பிரான்சிஸ் மன்னிப்பு கோரியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனேடிய நாடாளுமன்றத்துக்கு முன்பாக இன்று நடைபெற்ற வருடாந்த கருக்கலைப்பு எதிர்ப்பு பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவின் இன்றைய நிலை கருக்கலைப்பை தடுப்பதற்கு வழிவகுக்கும் வகையில் ஒரு சட்டத்தை கொண்டுவர கனடாவின் அரசியல்வாதிகளை ஊக்குவிக்கும் என இன்றைய நிகழ்வில் உரையாற்றிய கருக்கலைப்பு எதிர்ப்பு குழு பிரச்சார கூட்டணியின் தேசிய தலைவர் தெரிவித்தார். இதற்கிடையில் கருக்கலைப்பு எதிர்ப்பு பேரணியின் எதிர் ஆர்ப்பாட்டக்காரர்களும் இன்று நாடாளுமன்றத்துக்கு முன்பாக கூடினர். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நன்றி துஷ்யந்தி குணரட்னம். கனேடிய செய்திகளுக்கு இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய குட் ஈவினிங் கனடா. தொடர்ச்சியாக எமது செய்திகள் தகவல்களை பார்த்து வருகின்ற நேயர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். 4162920033. விளம்பரதாரர்கள் உங்களுடைய விளம்பரங்கள் இடம்பெற விரும்பினாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல எமது நிகழ்ச்சி 2வது வருட நிறைவை ஜூலை மாதம் 1ஆம் தேதி பூர்த்தி செய்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக வழங்குகின்ற ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் நாளை வெள்ளிக்கிழமை டொரண்டோ நேரம் இரவு 9 மணிக்கு மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், குட் நைட்.